ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் காரக்குழம்பு ரெசிபி நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு சைடிஷ்லாம் கூட பெருசாக தேவைப்படாது. அப்பளம் வடகம் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக டக்குன்னு குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு புளிக்குழம்பு, காரக்குழம்பு இதெல்லாமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அரை ஸ்பூன் கடுகு, உளுந்து, வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, கல்லுப்பு இதெல்லாமே சேர்த்து நல்ல பொன்னிறமாக நல்ல கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி பழமாக சேர்த்துக்கோங்க. புளிப்பில்லாத தக்காளி பழமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. புளிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா புளியுடைய அளவை கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்து காரக்குழம்பு பண்ணுற மாதிரி, தொக்கு பண்ணுற மாதிரி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து நீங்கள் காரக்குழம்பு ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாமே நீங்கள் செய்கிற குழம்புடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷமாவது நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கும் போது இந்த மாதிரி நல்ல தொக்கு மாதிரி வரும். ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த புளிப்பு காரத்துக்கு தகுந்தா போல் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. புளிப்பு, உப்பு, காரம் இது எல்லாமே உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கேற்றா போல் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா திக்காகி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நறுக்கின மல்லித்தலை சேர்த்து கலந்துக்கோங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு வச்சு செய்கிற இந்த காரக்குழம்பு ரெசிபிக்கு எவ்வளோ சாப்பாடு வச்சாலும் பத்தாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியை சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.